ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கெலாம் ரொம்பவே பிடிச்ச கலர் வடகம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. இந்த நைலான் ஜவ்வரிசிக்கு பதிலாக நீங்கள் மாவு ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு 2-3 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ நைலான் ஜவ்வரிசியை நான் ஒரு 3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டேங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஜவ்வரிசியை வந்துட்டு எந்த கப்பில் மெஷர் பண்ணோமோ அதே கப்லையே ஒரு 1.5 கப் அளவுக்கு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நல்லா சூடாக இது கூட சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 1.25லேருந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நீங்கள் சுடுதண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஜவ்வரிசி வந்துட்டு நல்லா ஊறட்டும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இதை நல்லா ஊற வச்சிடலாம். காலையில் பார்க்கலாம். நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மொத்தமாக ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் ஊறணுங்க. இப்போது காலையில் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ஜவ்வரிசி வந்துட்டு நல்லா ஊறி வந்திருக்கு. நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப்பே இது தாங்க. இந்த ஊறின ஜவ்வரிசியை கையில் எடுத்து லைட்டாக அமுத்தி பாருங்கள். ஜவ்வரிசி வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்படி உங்களுக்கு சாஃப்டாக இல்லைன்னா அது இன்னும் சரியாக ஊறலைன்னு அர்த்தங்க. அப்படி இருந்ததுன்னா இன்னும் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சின சுடு தண்ணியை இது கூட சேர்த்து 1 அல்லது ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஜவ்வரிசி வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஊறி இருந்தால் தாங்க உங்களுக்கு வடகம் வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரும். அப்படி உங்களுக்கு ஜவ்வரிசி ஊறலைன்னா வடகம் செஞ்சு வரும்போது அது கொஞ்சம் கடக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. இப்போ இதில் கொஞ்சம் உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம இதை ஸ்பூனில் எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 5 பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த 5 பவுல்லையும் நான் ஒரே அளவுக்கு இது எல்லாத்தையும் பிரிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி 5 கலர் யூஸ் பண்ணி செய்ய போகிறேங்க. உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணி செய்ய பிடிக்கலைன்னா நீங்கள் நேச்சுரல் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணி செய்யலாங்க. இப்போ நான் இதில் சேர்க்குறதுக்காக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் வந்துட்டு ஒரு 5 கலர் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க, ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் பாருங்கள், நான் கொஞ்சோண்டு தான் கலர் சேர்த்தேன். அது எந்த அளவுக்கு கலர் வந்திருக்குன்னு. அடுத்ததாக இங்கே வந்து பிங்க் கலர், க்ரீன் கலர், அடுத்ததாக எல்லோ கலர், அப்புறம் ரெட் கலரில் வந்து ஃபுட் கலர், இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ரெட் கலருக்கு பதிலாக பீட்ரூட் அரைச்சி அதோட சாறு எடுத்து சேர்த்துக்கலாங்க. எல்லோ கலருக்கு பதிலாக மஞ்சள் பொடி வடகம் செய்யலாம். அதே மாதிரி கிரீன் கலருக்கு பதிலாக பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையெல்லாம் அரைச்சிட்டு அதோட சாறு எடுத்து நீங்கள் செய்யலாங்க. அடுத்ததாக தக்காளியை அரைச்சிட்டு நீங்கள் அதோட சாறு எடுத்து நீங்கள் ரெட் கலருக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற கலர் வடகத்தோட வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கலர்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஒன்று மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா கலரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நாம் வடகம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த வடகம் செய்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சின்னதாக பிளாஸ்டிக் டப்பாவோட மூடி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் மூடி யூஸ் பண்ணி செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாம் இந்த இலை வடம், தக்காளி வடம்லாம் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன பிளேட்டில் கூட நாம் எண்ணெய் தடவி செய்யலாங்க. இந்த மாதிரி என்னென்ன குட்டி குட்டியாக உங்கள்கிட்ட பிளேட் மாதிரி இருக்கோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல இந்த பிளாஸ்டிக் மூடியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எல்லா மூடியிலையும் சும்மா ஒவ்வொரு ட்ராப் மட்டும் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க, நிறைய ஊற்ற தேவையில்லை.
நீங்கள் எடுத்துருக்கிற மூடியோட சைஸை பொறுத்து ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி வந்துட்டு நடுவில் கேப் இல்லாமல் நல்லா ஒரே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்துட்டு கேப் இருந்ததுன்னா உங்களுக்கு எடுக்கும்போது வந்துட்டு அப்படியே பிஞ்சு போயிடுங்க. அதனால் கேப் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் இதை நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப தடிமனாக இருந்ததுனாலும் உங்களுக்கு வந்துட்டு வடகம் வந்துட்டு அவ்வளோ நல்லா காஞ்சி வராதுங்க. அதனால் கேப் இல்லாமலும் ரொம்ப தடிமனாக இல்லாமலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இது எல்லாத்துலேயுமே நான் ஃபில் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா மூடியிலையுமே ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த சில்வர் பிளேட்லேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நான் 3 கலர் சேர்த்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 கலர் 3 கலர் சேர்த்து கூட செய்யலாங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அடுத்ததாக இது எல்லாத்தையும் இந்த நான் இடியாப்ப பிளேட்டை யூஸ் பண்ணி வேக வைக்க போகிறேங்க. உங்கள்கிட்ட இடியாப்ப பிளேட் இல்லைன்னா நீங்கள் இட்லி பிளேட்டில் கூட இது ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சு வேக வச்சுக்கலாங்க. இல்லைனா நேரடியாக நாம் இட்லி பிளேட்லேயே கொஞ்சமாக எண்ணெய் தடவி கூட செய்யலாம். அதை இது செஞ்சதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இட்லி பிளேட்டில் வேக வைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு குழியிலையும் இந்த மூடியை எடுத்து வச்சு வேக வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி இடியாப்ப பிளேட்டில் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சு காமிக்கிறேன். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தண்ணி வந்துட்டு நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதை நான் வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த இட்லி ஊற்றுற பிளேட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ட்ராப் வந்து எண்ணெய் சேர்த்து இதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இட்லி பிளேட்டில் வந்துட்டு நான் 3 கலர் சேர்த்து வச்சுருக்கேங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் வந்துட்டு 1 2 வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி வந்துட்டு ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் அந்த பிளேட்டில் வச்சது மாதிரியே கேப் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் இட்லி பிளேட்லேயும் இந்த மாதிரி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 2 அல்லது 3 கலர் சேர்த்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிட்ருக்கிற அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு இதை வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது இது நல்லா தெரியுது, நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இப்போ இந்த பிளேட்டை எடுத்துகிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த இட்லி பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடாம் காய போகிற ஷீட்டாக பார்த்து எடுத்துகிட்டு அதில் நேரடியாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியை தலைகீழாக திருப்பி வச்சுட்டு பின்னாடி 2 வாட்டி லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க. உங்களுக்கு அழகாக அதுவே ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம ஸ்பூன் இல்லைனா இது மாதிரி கத்தி எதுவுமே வச்சு எடுக்க தேவையில்லை. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் மூடி யூஸ் பண்ணி செய்கிறது தாங்க. பின்னாடி 2 வாட்டி வச்சு தட்டினீங்கன்னா அதுவே ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். இது மாதிரி நீங்கள் நேரடியாக வடாம் காய போகிற ஷீட்லையே நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது காய வச்சு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. வேறு ஏதாவது பிளேட்டில் நீங்கள் மாற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிளேட்டில் அப்படியே ஒட்டிக்கும். உங்களுக்கு அதை எடுக்கும்போது அது சில நேரம் பிஞ்சு வந்துடுங்க. அதனால் இந்த மூடியிலேருந்து மாற்றும் போது நேரடியாக இந்த மாதிரி வடாம் காய போகிற ஷீட்லையே மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி பிளேட்டில் வேக வச்சதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கத்தி வச்சு லைட்டாக ஓரத்துலலாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே எடுத்து இந்த பிளாஸ்டிக் ஷீட் மேலே வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. நாம் நடுவில் கேப் விட்டு வச்சுருந்தோன்னா இப்படி எடுக்கும்போது அது பிஞ்சு போயிடுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது அடுத்ததாக இந்த இட்லி பிளேட்டில் வேக வச்சதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க.
ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓரத்துலலாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே எடுத்துருங்க. உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருதுன்னு. நீங்கள் இதை வெயிலில் காய வைக்கிறதா இருந்தால் ஒரு நாள்லேயே உங்களுக்கு நல்லா காஞ்சிருங்க. வீட்டுக்குள்ளே நிழலில் ஃபேன் காற்றுல காய வைக்கிறதா இருந்தால் ஒரு 2-3 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் வெயிலில் ஒரு நாளைக்கு நல்லா காய வச்சுட்டு காமிக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே காய வச்சுக்கிட்டா கூட வெயில் இருக்கும்போது ஒரு 2 மணி நேரமாவது வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது நல்லா காஞ்சி வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு நான் இது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை நான் வெயிலில் ஒரு 2 நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துட்டேங்க. காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்லா தின்னாக இருக்குன்னு. இந்த ஷேப்பு கலர்லாம் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய குழந்தைகளுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் இதை நம்ம கையால் செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வடாம் செய்யும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 2 முக்கியமான டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜவ்வரிசி சுடுதண்ணியில் ஓவர் நைட் நல்லா ஊறி இருக்கான்னு நல்லா கையை வச்சு அமுக்கி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது அப்படி ஊறலைன்னா இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா பொரிஞ்சு வருங்க. 2வது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான டிப்ஸ் அந்த மூடியில் கிண்ணத்தில் நீங்கள் ஜவ்வரிசியை ஃபில் பண்ணும்போது நடுவில் கேப் இல்லாமலும் ஃபில் பண்ணுங்கள். அதே சமயம் ரொம்ப தடிமனாக இல்லாத மாதிரியும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா காஞ்சி எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த 2 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வடகம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது. இது நம்ம குழந்தைகளுக்கெலாம் ரொம்பவே பிடிக்குங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறி இருந்தால் தாங்க இது இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. அதனால் ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து செய்ய ஆரம்பிங்க. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.